வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா லாட்டுக்கான ஒரு பெஸ்ட்டு ட்ரிக்கு ஒன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிக் வீடியோ அப்படின்னு போட்டோம்னா அது நம்ம வந்துட்டு ஒரு 100% வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ட்ரிக் வீடியோ மட்டும்தான் இருக்கும். சும்மா பேருக்கு ட்ரிக் வீடியோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே போட மாட்டோம். ஆல்ரெடி போட்டிருக்க ட்ரிக் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது வந்துட்டு கண்டிப்பான முறையில் உதவியாக இருந்திருக்கும். அதே போல் தான் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பிக்கையோடு போட்டிருக்க நண்பர்களே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நான் எப்போவுமே கேட்குறது உங்களுக்கு அதுதான். ஸோ இன்றைக்கான ட்ரிக் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரிக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் கணிக்கக்கூடிய நம்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரி தான். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதில் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் இன்னமும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி டைரெக்டாக நம்பர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா சவுக்குமான கெஸ்ஸிங் அதில் வரும். ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான ட்ரிக் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஸோ பழைய ட்ரிக்கெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அதையும் உங்களால் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக எப்படி நம்ம வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷனாக சில நம்பர்ஸை வந்து உள்ளே வச்சு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று, ட்ரிக் வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் இது தான். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள். சும்மா ஸ்கிப் பண்ணி 4 லைனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு இது புரியல அது புரியலன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்காக நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மெனக்கெட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக புரியும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுமே முழுசாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதில் இருக்க வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். அதுக்காக மட்டும்தான் உங்களை வந்துட்டு வீடியோ பாருங்கன்னு சொல்கிறது. வீடியோவோட லென்த்தை நீங்கள் வந்துட்டு முழுசாக பார்த்து முடிக்கணுங்கிறதுக்காக மட்டும் சொல்கிறதில்ல. ஸோ இப்போ எடுத்திருக்க நம்பர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக இருக்க 3 டிஜிட் நம்ம வந்துட்டு எப்போவுமே 3 டிஜிட் நம்பர்ஸ் தான் மெயினாக பார்க்குறோம். 4டிங்கிறது அடுத்த கட்டமாக போகக்கூடிய நம்பர்ஸ். ஸோ லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கான ரிசல்ட் வந்துட்டு நம்ம வரிசையாக எழுதியிருக்கு. இது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ரிசல்ட் வரைக்கும் இதில் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது இப்போ நான் கொடுக்குறது எல்லாம் நான் வந்துட்டு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக எல்லா சாட்டையும் எடுத்து உங்களுக்கு வந்துட்டு காட்ட முடியாது. அதை ஃபுல்லாகவே ப்ரீஃபாக உங்களுக்கு விலக்கி எடுக்கிறதுக்கு டைம் நிறைய ஆகும். அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஒரு 10 டேஸ் இதை வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு பழைய சார்ட்டில் போய் ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே எந்த ஒரு ட்ரிக்கு கொடுத்தாலும் அது பழைய ஃபஸ்ட்டு ஏற்கனவே ப்ரீவியஸாக வந்த ரிசல்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். அதனால நீங்கள் அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட கணிப்பை வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு பார்க்கலாம். இதே மாதிரி எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே இப்போ நான் இதை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எடுத்துகிட்டு அதோட சின்ன நம்பராக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. எதுக்காக இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். எப்படி நம்பர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், எந்த நம்பரை பேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். கிளியராக கேட்டுக்கோங்க. இப்போ 817 அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்துட்டு 8 நம்மளுக்கு தெரியும் பவர் நம்பர்ஸ். 1 ஆல்ரெடி அது சின்ன நம்பர் தான். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை வந்து எல்லாமே சின்ன நம்பரை கன்வெர்ட் பண்ணுற காரணம் நம்ம வந்து ரேண்டமாக 2 குரூப்பை வெளியே எடுக்க போகிறோம். அதுக்காக தான் 1ங்கிறது அப்படியே வச்சுருக்கோம். 7க்கு பவர் 2. ஸோ இந்த பேட்டர்னில் வரிசையாக இப்போ அடுத்த நம்பருக்கும் பார்த்துக்கோங்க. 4ங்கிறது சின்ன நம்பர் தான். 4 அப்படியே வச்சுருக்கோம். 3 அப்படியே வச்சுருக்கோம். இங்கே வந்துட்டு 9ங்கிறத 4ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டையும் இந்த மாதிரி ஏன் கன்வெர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதோட பவர் நம்பரை நம்ம மாற்றிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு ஸோ மேலேருந்து 10 12 ரிசல்ட் எழுதியிருக்கோன்னு சொன்னால் எல்லா நம்பரையுமே நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு சின்ன நம்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிசல்ட் கிடையாது. ஆக்சுவலாக இது ஆக்சுவல் ரிசல்ட். அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த சைடில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் வந்துட்டு எந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்பர்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. கேஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம ரேண்டமாக ஒரு 4 நம்பரை கம்பல்சரி கேமில் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேமே இருக்குது. ஸோ அந்த கேமு கணிக்கிறதுக்கு நம்மளுக்கு கம்பல்சரி எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 4 நம்பர் மினிமமாக நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடும். அந்த நம்பர் தான் இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்துட்டு இந்த நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து இப்போ நீங்கள் இந்த கணக்கில் பாருங்கள். நான் இதில் ரவுண்ட் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு நம்பர்லேயுமே உங்களுக்கு நான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இப்போ காட்டுறேன். ஸோ இங்கே
இப்போ நான் மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த நம்பர்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணிட்டு வரேன். நான் வந்துட்டு இப்போ இதில் என்னென்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்க நம்பர்ஸ் இதில் ஒரு குரூப்பாக நீங்கள் பிரித்து எடுக்கும்போது ஸோ டோட்டலாக 2 குரூப் மட்டும்தான் நம்ம பிரிச்சுருக்கோம். இது வந்துட்டு இதுதான் டோட்டல் வந்துட்டு 10 நம்பர் நம்மளுக்கு. இதோட பவர் நம்பர் இந்த நம்பர். ஸோ 10 நம்பருங்கிறத 5ஆக சுருக்கிருக்கு பவர் நம்பரில் இல்லாமல். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த 04 அப்படிங்கும்போது உங்களுக்கு 0 4 5 9 இந்த 4 நம்பரை நாம் ரெகுலராகவே யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து இன்றைக்கி சார்ட் இல்லை, நீங்கள் லாஸ்ட் இயர் சார்ட்டு, அதுக்கு முந்தின வருஷம் சார்ட்டு எப்படி வேணாலும் எடுங்க. எந்த சார்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் ஸோ இதுதான் நம்மளுக்கான கேம் பேட்டர்ன். இது வந்துட்டு ஒரு மினிமமாக இந்த கேம் வந்துட்டு கம்பல்சரி இந்த மாதிரி கணக்கில் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கே அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு இப்போ மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த கேம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அடுத்து 4 0 4 4 4 0 4 0 4 0 0 0 0 0 4. ஸோ இதை உங்களுக்கு அந்த குரூப்பாக கன்வெர்ட் பண்ணி காட்டுறதுக்கு காரணம், ஈஸியாக நீங்கள் வந்துட்டு 04ங்கிற குரூப்பை நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தவிர்த்து, இங்கே அதுவே பவரில் இருக்கும் நம்மளுக்கு. 04 0 0 0 0னா 0ல் வந்துட்டு 0ஓட பவர் நம்பர் 5ஆக வந்திருக்கும், 4ஓட நம்பர் 5, இந்த மாதிரி இதோட பேட்டர்னில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சார்ட் இதே மாதிரி நீங்கள் உங்களோட இதில் எடுத்து நீங்கள் மேனுவலாக உட்காந்து அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டேஸ் வந்துட்டு அது வந்துக்கிட்டே இருக்குது, 1 மந்த்துக்கான கேமுக்கு எத்தனை டைம் இந்த மாதிரி ரிசல்ட்டு வருது அப்படிங்கிற விஷயத்த நீங்களே ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது 04 இந்த குரூப்பை கம்பல்சரி 100% 99% 100% வச்சுட்டே விளாட்லாம். நம்ம வந்துட்டு கேம் கணிக்கலாம். இந்த 100%ஐ வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் ஃபெயிலியரே இருந்தாலும் பரவாயில்லை, 100% இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட கணிப்பு கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டோம், இதை வந்து கணிப்பாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ அடுத்த விஷயத்தை பார்த்துருவோம். ஸோ அடுத்த விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சொல்கிறது தான், வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நண்பர்களே. இன்னும் பெஸ்ட்டாக நம்ம சேனலில் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி எடுத்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நண்பர்களே. சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 நம்பர்ஸை வந்துட்டு மெஜாரிட்டியாக நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒன்று தான். இப்போ அந்த ஒரு காரணத்துக்கு தான் இப்போ அடுத்த விஷயத்தை பார்ப்போம் அப்படின்னு சொன்னது காரணம். ஸோ நீங்கள் அந்த நம்பரை நாம் எடுத்துருக்க அந்த 2 குரூப் நம்பரை எங்கே மெஜாரிட்டியாக யூஸ் பண்ண போகிறோன்னா, சி போர்டு பி போர்டில் கம்பல்சரியாக இது வந்து பிஎன்சியில் ஒரு போர்டுக்கு நாம் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு நானாக ஒரு ரிசல்ட்டை போட்டு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி காட்டலை, ஆல்ரெடி அடித்த ரிசல்ட்டை வச்சு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் ரிசல்ட்டை வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு இது 100% எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் மறக்காமல் பழைய ரிசல்ட்டை நான் சொன்ன மாதிரி தான் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுங்க. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்லிட்டேன். இந்த 4 நம்பரை கம்பல்சரி நம்ம வந்துட்டு பிஎன்சிக்கு மெயினாகவே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு நான் பிஎன்சி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நிறைய பேர் 3 டிஜிட் கான்சன்ட்ரேஷனை விட்டுட்டு பிஎன்சியை கான்சன்ட்ரேட் நிறையா பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 4 நம்பரில் ஒரு நம்பராவது கம்பல்சரி கேமுக்குள்ளே இருப்பான் அப்படி மட்டும்தான் நம்ம கணிக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு ரேண்டமாக ஒரு நம்பர் நீங்கள் வந்துட்டு இப்போ கணிச்சிடுறீங்க, இந்த 4 நம்பர் இல்லாமல் 0 4 5 9 இது இல்லாமல் இப்போ ஒரு கணக்கு வருது நம்மளுக்கு வந்துட்டு. இப்போ பி போர்டில் ஒரு 2ன்னு கணக்கு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
பி போர்டுக்கு 2 அப்படின்னாலே 20, 24, 25. இதை ஒரு ரேண்டமாக ஒரே ஒரு செட்டாவது பிசி நம்ம கம்பல்சரி கொடுத்துடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணுற நம்பர் தான் 100% அந்த கேமுக்கு ஆகுதுன்னு சொன்னால், இந்த நம்பரு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை பிசியாவோ ஏபியாவோ நீங்கள் வந்து பி போர்டுக்கு 2 ஸ்ட்ராங்கு அப்படிங்கும்போது இது வந்து கம்பல்சரி அந்த கேமுக்கான மெயின் நம்பராக மாறிடும். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் இந்த 4 நம்பரை. இதில் வந்துட்டு இதுக்கப்புறமும் வந்துட்டு இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் மட்டும் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதுன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நேரமும் எல்லா நம்பரையும் நம்ம 100% கணிச்சு போட முடியாது. நீங்கள் ஒரு நம்பர் இந்த 4 நம்பரை தனியாகவே வச்சுருங்க. நீங்கள் கணக்கே பார்க்க வேண்டாம். இது விட்டு மீதம் இருக்க 6 நம்பர்லேருந்தே கணக்கு எடுங்க. அந்த நம்பரில் எந்த நம்பரை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண முடியும், எந்த போர்டுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த 4 நம்பரை மஸ்ட்டு வருது, கணக்கில் வருது வரல, அதை அப்படியே யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அன்றைக்கான ரிசல்ட்டில் அந்த கேம் இருக்கும். ஃபெயிலியர்னு இருக்க தான் செய்யும். நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு போடுறீங்க, 2 நாளைக்கு தொடர்ந்தே ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க. ஃபெயிலியர் ஆகிட்டு போகுது. ஒரு பேட்டர்ன் நான் சொல்கிறது, எந்த ஒரு ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் 4 நாள் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, 5ஆவது நாள் அது கை கொடுக்கும். நீங்கள் அந்த 4 நாள் வந்துட்டு ரொம்பவும் போட்டு இழுத்துட்டு அடுத்து 5ஆவது நாள் அதை விட்டுருவீங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 5ஆவது நாள் 6ஆவது நாள் 7ஆவது நாள் வரிசையாக அதிலே தான் வரும். எந்த ஒரு ட்ரிக்குமே அப்படி தான். ஒரு ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மஸ்ட்டு இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இதுதான் கணிக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல ஒரு மெத்தட். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறையா மெத்தட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டான நம்பர்ஸ் உங்களால் கணிக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சொல்கிற மாதிரி தான் திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.